வளமான நாடு அழகான வாழ்க்கை, இது இந்த அரசாங்கத்தின் ஒரு மகுட வாசகமாக காணப்படுகின்றது. வளமான நாடு அழகான வாழ்க்கை, இதன் கீழ் பல விடயங்கள் இருக்கின்றன. சமத்துவம், நல்லிணக்கம், நல்லாட்சி, சட்டவாட்சி, ஜனநாயக பண்புகள், பொருளாதார ஜனநாயகம், சமூக நீதி, மக்கள் சார்ந்த ஆட்சி என்ற விடயங்கள் உப பிரிவுகளில் காணப்படுகின்றன. உண்மையில் வளமான நாடு அழகான வாழ்க்கை என்பதை காண்பதற்கு மக்களும் தயாராக இருக்கின்றார்கள், பல்வேறு கட்சிகளும் தயாராக இருக்கின்றன. வளமான நாடு, எங்களுடைய நாடு வளமான நாடுதான். ஆனால் அழகான வாழ்க்கை அமைந்திருக்கின்றதா? சுதந்திரம் அடைந்த காலத்திலிருந்து நாங்கள் இதனை பார்க்க வேண்டும். எங்களுக்கு ஒரு அழகான வாழ்க்கை கிடைத்திருக்கின்றதா என்று 1948ஆம் ஆண்டிலிருந்து ஆளுகின்ற இந்த அரசாங்கங்கள், பல அரசாங்கங்கள் ஆண்டிருக்கின்றன. இந்த அரசாங்கங்கள் கடைபிடித்து வந்த இனவாத, மதவாத, அடிப்படைவாத கொள்கைகளால் இந்த நாட்டில் அழகான வாழ்க்கையை பெறுவது கடினமாக அமைந்திருக்கின்றது. எனவே புதிதாக ஆட்சி அமைத்திருக்கின்ற இந்த அரசாங்கம் ஒரு அழகான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று விளைகின்றீர்கள். அழகான வாழ்க்கை அமைப்பதற்கு அத்தியாவசியமாக உணவு, உடை, உறையுள் என்ற 3 விடயங்கள் இருக்கின்றன. எங்களுக்கு மக்களுக்கு கிடைக்கின்ற உணவுகள் நியாயமான விலையில் கிடைக்கின்றனவா? அவர்களுக்குரிய உறையுள் என்று சொல்லப்படுகின்ற வீடுகள் முறையாக அமைக்கப்பட்டிருக்கின்றனவா? அவர்களது உடைகளை நியாயமான விலையில் பெறக்கூடியதாக இருக்கின்றதா என்ற பல கேள்விகள் எழுகின்றன. எனவே இந்த இடத்தில் இந்த அரசாங்கம் ஒரு வருடத்தின் பின்னர் இவற்றையெல்லாம் நிறைவேற்றி இருக்க வேண்டும் என்று நாங்கள் சொல்லவில்லை. இதற்கான ஆரம்ப தளங்கள் அல்லது ஆரம்ப புள்ளிகளை நாங்கள் இட்டிருக்கின்றோமா என்பதை பற்றி சிந்திக்க வேண்டும். அதே நேரத்தில் நாங்கள் நல்ல விடயங்களை நாங்கள் நல்லது என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த நாட்டை சுத்தமாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த போதை வஸ்துக்களை கட்டுப்படுத்துதல், பாதாள குழு உறுப்பினர்களை கைது செய்து சட்ட நடவடிக்கை எடுத்தல், ஊழல் மோசடிகளுக்கு எதிரானவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்தல் என்ற விடயங்களை நாங்கள் பாராட்டுகின்றோம். நல்ல விடயம். ஏனென்றால் இந்த நாட்டில் ஒரு கருப்பு ராஜ்யம் இருப்பதாக ஜனாதிபதி குறிப்பிட்டிருக்கின்றார். அதாவது சட்டவிரோதமான ஒரு கருப்பு ராஜ்யம் இயங்குகின்றது. இந்த சட்டவிரோதமான கருப்பு ராஜ்யத்தில் வெள்ளாடைகள் அணிந்தவர்களும் கூட இருக்கின்றார்கள் என்பது தெரிகின்றது. இப்போது நாங்கள் பல்வேறுபட்டவர்கள், இந்தோனேஷியாவில் இருந்து போதைப் பொருட்களோடு சம்பந்தப்பட்ட கும்பல்களை கொண்டு வந்திருக்கின்றோம். அதைத் தொடர்ந்து உள்நாட்டிலும் சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்திருக்கின்றோம். ஆனால் இந்த பாதாள உலக ராஜ்யத்தின் பணிப்பாளர் நாயகங்கள் யார்? பாதாள உலகத்தை இயக்குகின்ற பணிப்பாளர் நாயகங்கள் யார்? அதேவேளை இந்த ஈஸ்டர் தாக்குதல் நடந்திருக்கின்றது. இதற்கான இயக்குநர்கள் நாயகங்கள் யார்? உண்மையில் நாங்கள் பிடித்திருக்கின்றோம். ஆனால் இவற்றை இயக்குகின்ற பணிப்பாளர் நாயகங்கள் யார் அல்லது ஈஸ்டர் தாக்குதலை நடத்திய இயக்குனர் திலகங்கள் யார் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். கால்களை பிடிப்பதால், வாள்களை பிடிப்பதால் சில விடயங்களை நாங்கள் முற்றாக நிறுத்திவிட முடியாது. இவற்றை இயக்குகின்றவர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் இரட்டை முகம் கொண்டிருக்கின்றார்கள். ஒரு பக்கம் சட்ட முகம், இன்னொரு பக்கம் சட்டவிரோத முகங்களை கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் கைது செய்யப்பட்டு சட்டவாட்சியின் அடிப்படையில் சரியான நடவடிக்கை எடுக்கப்பட்டால் தான் நீங்கள் கூறுகின்ற அழகான வாழ்க்கையை ஏற்படுத்த முடியும். இந்த நாட்டில் ஒரு போதை வஸ்துக்கென்று ஒரு தொழிற்சாலை அமைத்திருக்கின்றார்கள் என்பது மித்தனியாவில் காணப்பட்ட போதைப் பொருட்களை பார்க்கின்ற போது அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. நிச்சயமாக இந்த நாடு சுத்திகரிக்கப்பட வேண்டுமாக இருந்தால் இந்த போதை வஸ்தோடு சம்பந்தப்பட்டவர்கள், போதை வஸ்து வியாபாரம் செய்கின்றவர்கள் அல்லது பாதாள உலக கோஷ்டியினர் கைது செய்யப்பட வேண்டும் என்பதை நாங்கள் வரவேற்கின்றோம், ஏற்றுக்கொள்கின்றோம். அதே நேரத்தில் ஊழல் மோசடிகளோடு சம்பந்தப்பட்டவர்கள் இருக்கின்றார்கள். இந்த ஊழல் மோசடியோடு சம்பந்தப்பட்ட கருப்பு ராஜ்யத்தில் இருக்கின்றவர்கள் கூட இன்னும் கூட முழுமையாக இந்த அரசாங்கத்திலிருந்து களையப்பட்டிருக்கின்றார்கள் என்பதை பற்றி சிந்திக்க வேண்டும். பல்வேறு நிறுவனங்களில் ஊழல் மோசடிகளை செய்கின்றவர்கள் ஊழல் மோசடியால் கோடிக்கணக்கான ரூபாய்களை திரட்டி கொண்டு அரசியல்வாதிகள் சில வேளைகளில் இந்த தேர்தலின் மூலம் மக்களால் அகற்றப்பட்டிருக்கலாம். ஆனால் அதிகாரிகளில் சிலர் ஒட்டி கொண்டுதான் இருக்கின்றார்கள். கடந்த காலத்தில் அரசியல்வாதிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் இடையில் ஊழல் மோசடி மூலமாக Honorable G. Srinivasan, you have 2 more minutes. ஆகவே இந்த ஊழல் மோசடியோடு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கைது செய்யப்பட வேண்டும். விசாரணைகள் நடக்கின்றன, அறிக்கைகள் கிடைக்கின்றன. ஆனால்
அறிக்கைகளை நடைமுறைப்படுத்தாமல் அவர்களை பாதுகாக்கின்ற செயற்பாடுகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். ஊழல் மோசடியோடு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இப்போதும் இந்த அரசாங்கத்தில் இரட்டை முகங்களோடு உங்களுக்கு ஒரு முகத்தை காட்டிக்கொண்டு அவர்கள் சட்டவிரோதமாக உழைத்த அந்த பணத்தை பாதுகாப்பதற்காக சட்டத்தரணிகளை பிடித்துக் கொண்டு நடந்து கொள்கின்றார்கள். புதிதாக நீங்கள் நேர்முக பரீட்சையை வைக்கலாம், புதியவர்களை தெரிவு செய்யலாம். ஆனால் அவர்கள் அந்த நேர்முக பரீட்சையில் இருந்து தப்பித்துக் கொள்வதற்காக இப்போது வழக்கு வைத்து 2 தடவை இந்த RDIயில் நீங்கள் நேர்முக பரீட்சையை நடத்தி இருக்கின்றீர்கள். அந்த நேர்முக பரீட்சையை நடத்தி நீங்கள் புதியவர்களை நியமிக்கின்ற போது அவர்கள் வழக்கு போட்டு அந்த நியமனங்களை எல்லாம் ரத்து செய்கின்றார்கள். இப்படிப்பட்டவர்கள் சம்பந்தமாக ஆடிட் இன்குவாரி நடத்தி அவர்களை பற்றிய விளக்க அறிக்கை அங்கே மினிஸ்ட்ரிக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றது. ஆனால் அதற்கு எதிரான நடவடிக்கைகள் எடுத்ததாக தெரியவில்லை. இதிலிருந்து இப்படியான ஊழல் மோசடிக்காரர்கள் அந்த அரசாங்கத்திலும் இருந்து கொண்டு இந்த அரசாங்கத்திலும் இருந்து கொண்டு தப்பித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. எனவே இவர்களுக்கு எதிராக முறையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஒரு காலத்தில் அங்கு ஒதுங்கி கொண்டவர்கள் இப்போது யாருக்கு பின்னால் ஒதுங்கலாம் என்பதற்காக அவர்கள் ஒதுக்குப்புறங்களை தேடிக்கொண்டிருக்கின்றார் என்பதையும் இந்த இடத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அதே நேரத்தில் இன்னொரு விடயத்தை சொல்ல வேண்டும். உண்மையில் இங்கே காணப்படுகின்ற இந்த அழகான வாழ்க்கையை அமைப்பதற்காக உண்மையில் இந்த நாட்டில் புரையோடி போயிருக்கின்ற இனப்பிரச்சனை இருக்கின்றது. காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் உரிமை சார்ந்த பிரச்சனைகள் இருக்கின்றன. காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் ஆயிரக்கணக்கான நாட்களாக அவர்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள். இந்த உள்நாட்டு பொறிமுறை Honorable G. Srinivasan, your time is up. Yes, only 1 minute. இந்த காணாமல் ஆக்கப்பட்ட பிரச்சனைகள் சம்பந்தமாக அவர்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு ஒரு நியாயமான தீர்வு கிடைத்தால் தான் ஒரு அழகான வாழ்க்கையை அமைக்க முடியும். இது மாத்திரமல்ல, உண்மையில் புரையோடி போயிருக்கின்ற இனப்பிரச்சனை இருக்கின்றது. எமது ஜனாதிபதி ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையில் சென்று அவர் பேசியிருக்கின்றார். பலஸ்தீனத்தை அங்கீகரிப்பது தொடர்பாக பேசியிருக்கின்றார். உள்நாட்டில் ஒரு பிரச்சனை இருக்கின்றது. கிட்டத்தட்ட சுதந்திரம் அடைந்த நாட்களில் இருந்து அந்த பிரச்சனை ஆரம்பித்திருக்கின்றது. இந்த பிரச்சனையை எவ்வாறு தீர்ப்பது, எங்களுடைய சகோதர மக்களுக்கு நீதியை அல்லது நியாயத்தை, சமூக நீதியை எவ்வாறு நிலைநிறுத்துவது என்பது பற்றிய கருத்து அங்கு பரிமாறப்படவில்லை. ஆகவே நான் இந்த இடத்தில் சுட்டிக்காட்டிக் கொள்வதோடு, உண்மையில் இந்த மக்கள் கஷ்டமில்லாமல், கஷ்ட பிரதேசம் சௌகரியமான பிரதேசம் என்று இல்லாமல் அவர்கள் சௌகரியமாக வாழ்வதாக இருந்தால் கஷ்ட பிரதேசங்கள் இருக்கின்ற பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும். எங்களது மட்டக்களப்பு மாவட்டத்தில் படுவான் எழுவான் என்ற பிரிவு இருக்கின்றது. இவற்றை இணைக்கின்ற பாலங்கள் அமைக்கப்படவில்லை. அண்மையில் மகளவட்டுவான் பாலம் உடைந்து பல கிராம மக்கள் அங்கு போக்குவரத்து பண்ண முடியாமல் இருக்கின்றார்கள். அந்த பாலத்திற்குரிய போகோல் டெஸ்டிங் முடிந்து விட்டது. ஆனால் அதற்குரிய கட்டுமான வேலைகள் நடக்கவில்லை. RDA அதிகாரிகளுக்கு அந்த ரிப்போர்ட் அனுப்பப்பட்டிருக்கின்றது. அவர்கள் அதை அனுப்பினால்தான் அதனை செய்யக்கூடியதாக இருக்கும் என்பதையும் சுட்டிக்காட்டிக் கொண்டு, உண்மையில் அழகான வாழ்க்கையை அமைப்பதற்கு ஏற்ற விதத்தில் போதைப் பொருட்களை அகற்றுவதோடு மட்டுமல்லாமல் ஊழல் மோசடிகளோடு சம்பந்தப்பட்டிருக்கின்றவர்களை உடனடியாக சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்தி உரிய தண்டனைகள் வழங்க வேண்டும் என்பதையும் கூறி எனது உரையை நிறைவு